ஓகே 2026 எலெக்ஷன் வருது. ஆமாங்க. பாக்குறீங்க இந்த எலெக்ஷன்? எலெக்ஷன் இந்த வாட்டி ரொம்ப என்ன சொல்கிறது த்ரில்லிங்காக இருக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். டஃப் காம்படிஷன். முன்னாடி எல்லாம் வந்து கிளியராக ஒரே ஒரு குரூப் மாத்திரம் அல்ல 2 குரூப் அப்படி இருக்கும். இப்போ பயங்கர டஃப் காம்படிஷன். 2 குரூப்ஸும் யாருன்னு ரொம்ப அவலாக இருக்கும். விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பற்றி என்ன நினைக்கிறது, ரொம்ப சூப்பர். நல்லா வரணும். நல்லா வரணும். பொலிட்டிக்கல் என்ட்ரி எப்படி இருக்கு பாக்குறீங்க? பொலிட்டிக்கல் என்ட்ரி அவர் பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவரை திடீர்னு வந்து இறங்காமல் அவர் நல்லா ஒரு 2 இயர்ஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணார். அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு கேப் விட்டு ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் இஸ் கண்டெஸ்டிங். ஏன்னா அவர் நினச்சா முந்தின எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. அவர் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாம் தெரிஞ்சு படிச்சுட்டு வரலான்ட்டு அவர் முடிவெடுத்தது. இட்ஸ் அ குட் பிளான், குட் ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்றான்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட் மேலே நல்ல ட்ரஸ்ட் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் இருக்கிறனால மக்கள் எல்லாம் அவங்களையும் பார்க்குறாங்க. அவங்களும் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் தான் தெரிய போகுது நம்மளுக்கு. அது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ யார் வருவாங்க, யார் டஃப்பாக காம்படிஷனில் இருப்பாங்கன்ட்டு நல்லா இருக்குது. தமிழ்நாடுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்கு யாரோ பீப்புளெலாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது நல்லா இருக்கு. என்னுடைய சப்போர்ட்டை ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் நல்லா இருக்காங்க. இப்போ அந்த டைமில் தான் இப்போ விஜய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன நம்மளுக்காக பண்ண போகிறாங்கன்றது அவங்க நம்ம முன்னாடி கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். நல்லா இருக்கு. இஸ் வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக். ஈக்குவலாக ஸ்டெப்ட் இன் கரெக்டாக வந்திருக்காரு. வந்துட்டு அண்ட் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. எல்லாம் பார்த்தோம்னா என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னெலாம் வந்து ரொம்ப நெகட்டிவ் இதெல்லாம் அவர் ரொம்ப பொருட்படுத்தாமல் அவர் பாட்டு அவர் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. எதுவும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காரு. சென்னையை வந்து நல்லா வேர்ல்ட் லெவலில் ரெக்கக்னிஷன் கொடுக்குற அளவுக்கு இஸ் பிரிங்கிங் அப் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட